Good morning to all. So in the video என்ன பார்க்க போறோம்னா reading steps. So ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் reading steps part 1 பார்த்திருக்கோம் ரைட்டா. So reading stepsல part 2. So reading second video இது English reading ஓகேவா ஒரு சின்னதா ஓகேவா ஒரு பிகினரை எப்படி ரீட் பண்ண வைக்கிறது. So firstல நம்ம பார்த்தோம் name of the alphabet A to Z படிச்சோம். அப்புறம் sounds of alphabet ஓகே ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு சவுண்ட் படிச்சோம் லெட்டருக்கு ஒரு சவுண்ட் படிச்சோம் ஓகே each letter each one sound ரைட். அதுக்கப்புறமேலு நான் சொன்னேன் பேட்டர்ன் சொன்னேன் ஓகேவா. ஸோ சிம்பிளா ஒரு வேர்டை ரீட் பண்றதுக்கு ஸோ 2 letter வேர்ட் 3 letter வேர்ட் 4 letter வேர்ட் கவுண்ட் சொல்லக்கூடாது பேட்டர்ன் கவுண்ட் சொல்லணும். இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் பேட்டர்ன்ஸ் ரைட்டா. இந்த பேட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க 2 letter இது 2 letters இருக்குது T O இது ரெண்டு எழுத்து வார்த்தை ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா M E N இது மூணு எழுத்து வார்த்தை ஓகே. அப்புறம் S I L K நாலு எழுத்து வார்த்தை ரைட்டா. சோ இதுவும் ரெண்டு எழுத்து வார்த்தை தான் இதுவும் ரெண்டு எழுத்து வார்த்தை தான் இதுவும் மூணு எழுத்து வார்த்தை தான் இதுவும் மூணு எழுத்து வார்த்தை தான் இதுவும் நாலு எழுத்து வார்த்தை தான் ஓகே. இதுவும் நாலு எழுத்து வார்த்தை தான் ரைட்டா. ஆனா இந்த 2 லெட்டர்ஸ்க்கும் இந்த 2 லெட்டர்ஸ்க்கும் இந்த 3 லெட்டர்ஸ்க்கும் இந்த 3 லெட்டர்ஸ்க்கும் இந்த 4 லெட்டர்ஸ்க்கும் இந்த 4 லெட்டர்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது இந்த ரெண்டும் வேற வேற பேட்டர்ன் இந்த வேர்ட் ரெண்டும் வேற வேற பேட்டர்ன் இந்த வேர்ட்ஸ் ரெண்டுமே வேற வேற பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்கு. அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க ரைட். சோ இது எப்படி எழுதிக்கலாம் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஈஸியா ரீட் பண்ற மாதிரி இருக்கும் இருக்கா. on men silk. ரைட் சைடு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் பாருங்க கொஞ்சம் ரீட் பண்றது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஓகே. to சம்பந்தமே இல்லை சவுண்ட்ஸோட why அப்புறம் vote ஓகே. ஆக்சுவலி இது ஆஸ் சொல்லி வேட்னு சொல்லி வாசா கூட அது தப்பு தான் வாட்னு தான் நம்ம சொல்லுவோம் ஓகே. இது vote ஓகேவா. அப்போ இந்த 3 இந்த 3 ஓகேவா இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி. அப்போ என்ன சார் இது 4 லெட்டர் இது 4 லெட்டர் ஆனா இது ஈஸியா இருக்கு ரீட் பண்றதுக்கு இது கஷ்டமா இருக்கு இது ஈஸியா இருக்கு இது கஷ்டமா இருக்கு என்ன காரணம் பேட்டர்ன். ஸோ இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அந்த வேர்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். வேர்ட் பேட்டர்ன்ஸே தெரியாம நம்ம ரீடிங் குள்ள போயிட்டோம் அப்படின்னா சொல்லி கொடுக்க போயிட்டோம்னா அது ஹார்டா தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம் என்னடா இது ரெண்டு எழுத்து இது ரெண்டு எழுத்து உங்களால வாசிக்க முடியல இது மூணு எழுத்து இது மூணு எழுத்து நம்மளால வாசிக்க முடியலையா அப்படின்னு அவங்கள போட்டு பிகினரை போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பிகினர் அந்த லெவல்லயே அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் ரீடிங் வராது. ஸோ எந்த ஒரு விஷயமும் ஈஸியா இருக்கணும் அவனுக்கு ஈஸியா புரியுற மாதிரி விஷயங்களை ஈஸியா கேட்ச் பண்ணிப்பான் ஓகே. ஈஸியா இருந்தா அது அவனுக்கு ஈஸியா புரியும் அப்புறம் நல்லா கேட்ச் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. அப்ப டஃப்பான வேர்ட்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னா வேர்ட் செலெக்ஷன் ஓகேவா வேர்ட் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இங்கிலீஷ் ரீடிங் இந்த ஃபோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேர்ட் செலெக்ஷன் ஓகே. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் வேர்ட் செலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. நம்ம செலக்ட் பண்ற வார்த்தையை பொறுத்து தான் நம்மளுடைய ரீடிங்கே இருக்கு ஓகே. வேர்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பேட்டர்ன் சொல்லணும் சரி நான் என்ன சொல்லியிருக்கேன் பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்கு CV CV pattern and then VC pattern okay. consonant vowel consonant இந்த ரெண்டு பேட்டர்னையும் merge பண்றோம் CVC நமக்கு கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் CVC consonant vowel consonant ஒரு consonant ஒரு vowel ஒரு consonant ஓகேவா. மொத்தம் 3 words ரைட்டா. சோ இந்த 3 words 3 letter words ரைட்டா 3 letter word okay 1 letter 2 letter CVC words. அப்ப பிகினருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா CVC பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்கணும் CVC ரைட்டா. CVCனா இதுல பாத்தீங்கன்னா கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் இது எல்லாமே சவுண்ட் பேஸ் ஓகேவா. சவுண்ட் பேஸ்ல தான் நம்ம CVCன்னு சொல்றோம். பிகினருக்கு லெட்டர் பேஸ்லயும் சொல்லி கொடுக்கலாம் தப்பு கிடையாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுவுமே CVC வேண்டாம் இதுவும் CVC தான் ஓகேவா ரைட்.
லெட்டர் பேஸ்லேயே சொல்லி கொடுக்கலாம். அப்போ 3 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி சிவிசி பாட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? இப்போ சிவிசி எப்படி சிவிசி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட எத்தனை வாவல்ஸ் இருக்கு அப்படின்னா 5 vowel லெட்டர்ஸ். ஓகேவா? நாட் ஃபார்ம்ஸ். எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு. அண்ட் அகைன் எத்தனை கான்சனன்ட் இருக்கு அப்படின்னா 21 கான்சனன்ட்ஸ். அப்ப 21 5 21. ஓகே, 21 கான்சனன்ட் இருக்கு, 5 vowels இருக்கு, அகைன் 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மூணையும் ஓகே 21 5 21 5 21 இந்த மூணையும் என்ன பண்ண போறோம்? கம்பைன் பண்ணி வேர்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வேர்ட் கிரியேஷன். ஸோ வேர்ட் கிரியேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ். மீனிங் இருக்கணுமா? ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு மீனிங் இருக்கணுமா? ஒரு கொஸ்டின். மீனிங் ஆர் மீனிங்லெஸ்? மீனிங் இருக்கணுமா? மீனிங் இருக்க வேணாமா? தேவையில்லையா? ஓகே, ரைட். ஒரு சிபிசி வேர்டு ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் C8P. சிபிசி சிபிசி. சிங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது வேர்ட், பிங்கிறது கான்சனன்ட். அண்ட் தென் PET சிபிசி. அண்ட் தென் SIM CBC. And then POT CBC. And then SUN CBC. மிடில் பார்த்தீங்கன்னா vowels வந்துடும், left and right consonants CBC. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 letters வச்சுட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. AIPSL. ஓகேவா? 2 vowels 3 consonants. ஓகேவா? ஸோ நான் வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ கான்சனன்ட் நேம் PAISSAP அது அப்படியே மாற்றிப்போம். ஓகேவா? PAPSAS. ஓகே, அண்ட் தென் அகைன் எல் எடுத்துக்கிறேன். LASSAL. ஓகேவா? அப்புறம் LAL. ஓகேவா? ஸோ அதே மாதிரி LAP PAL LAP PAL. ஓகேவா? எத்தனை வேர்ட்ஸ் வந்துச்சு? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இது ஒரு ரிப்பீட் ஆயிருக்கா? CP LAL. ஓகே, LAS PAL. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓகே P வச்சுட்டு இந்த வால்ஸோட மேட்ச் பண்றோம். PASPL. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா மறுபடியும் I போட்டுக்கலாம். ஓகே, LIP PIL. ஓகே, அப்புறம் LIL PIP SIS SIL LIS. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? எக்ஸாக்டா இப்போ எத்தனை லெட்டர்ஸ் எத்தனை வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சம் போட போகிற மேக்ஸ். ஓகேவா? இதில் எத்தனை கான்சனன்ட் இருக்கு? 3. சிவிசி பண்ண 3 கான்சனன்ட். எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 2 வேர்ட்ஸ் அண்ட் அகைன் 3 கான்சனன்ட்ஸ். ரைட்டா? அகைன் போடுறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 2 6. 6 into 3 18. ஓகே, 2 6 18. அப்போ நம்ம எத்தனை வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 வாவல்ஸையும் 3 கான்சனன்ட்டையும் வச்சுட்டு எத்தனை வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா 18 வேர்ட்ஸ். ஸோ பிகினருக்கு மீனிங் தேவையில்லை. ஸோ பிகினராக யாராக இருந்தாலும் மீனிங் தேவையே கிடையாது. ஸோ நம்ம பிளெண்டிங், ஓகேங்களா, பிளெண்டிங் லெட்டர்ஸுடைய சவுண்ட்ஸை பிளெண்ட் பண்ண பழகிறோம். அப்போ மீனிங்லாம் தேவையில்லை. நிறைய பேர் மீனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் தேவையில்லை. நமக்கு எந்த சவுண்டை கொடுத்தாலும் சேர்த்து சொல்ல தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு மீனிங் இருக்கு, மீனிங் இல்லை, அதெல்லாம் கவலையே கிடையாது. ஓகேவா? சேர்க்கணும், அவ்வளோதான். பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ், பிளெண்டிங் ப்ராக்டிஸ், சவுண்ட் ப்ராக்டிஸ் தான். அப்போ மீனிங் தேவையே கிடையாது. ரைட்டா? ரைட். இப்போ நம்ம கிட்ட பாருங்க, இப்போ இந்த ஆர்டர்ல நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம கிட்ட 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு,
5 vowels இருக்கு. அப்போ so same multiply பண்ண போறோம். So how many words? எத்தனை words வரும் அப்படினா 2205. 2205. Okay, 2205. 2205 words வந்துட்டு CVC pattern தெரிஞ்சா போதும். ஒரு சிங்கிள் லெட்டருக்கு சவுண்ட் தெரிஞ்சா போதும் ஈஸியா இண்டிபெண்டன்ட் யாருமே அவங்களுக்கு தேவையில்லை. எந்த விதமான கைடும் டீச்சரும் தேவையில்லை. தெரிஞ்சுட்டா சிவிசி வேர்ட்ஸ் மட்டும் 2000 வேர்ட்ஸ் அவங்கள ஓனா ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் பிசி இருக்கு, சிவி இருக்கு, இந்த பேட்டர்ன்லாம் இருக்கு. இந்த பேட்டர்ன் வேர்ட்ஸ் ரீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓன், இட், இஸ், அப்புறம் பிசிசி எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஏஜிஜி, ஓகே, அப்புறம் இஜிஜி, அப்புறம் எக்ஸாம்பிள் ஏஎன்டி ரீட் பண்ணுவாங்க இல்லையா? இது பிசிசி, பிசிசி பேட்டர்ன் ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுத்தா போதும் அவங்களே இண்டிபெண்டன்ட்டா பிகினர் ரீட் பண்ணுவாங்க. எந்த வேர்ட் கொடுத்தா ரீட் பண்ணுவாங்க. சிபிசில மட்டும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சிபிசில சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் இல்லாம ஈஸியா ரீட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப நம்ம செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்தோம், 26 லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்தோம், அதுக்கு 26 சவுண்ட் சொல்லி கொடுத்தோம். சோ இது வச்சுட்டு அவங்களால கிட்ஸ் ஓகேவா பிகினரால ஈஸியா வித்தின் அ வீக்ல இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டா போதும். அடுத்த நாள் அன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சுவாங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. PAS a is fast, a is a இப்படி வாசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாப்பன என்ன சார் மீனிங் இருக்கு என்ன சார் தேவையே கிடையாது. ஓகேவா? பாப்புக்கு மீனிங் தேவையில்லை, சாப்புக்கு மீனிங் தேவையில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. ரைட்டா? அதே மாதிரி சாஸ்க்கும், லாஸ்க்கும், சாலுக்கும், லாலுக்கும், லாப்புக்கும், ஓகேவா? லாப் மீனிங் பிப்புக்கு, ஓகே, தேவையில்லை. ரைட்டா? இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை பிளெண்ட் பண்ணணும். ஓகேவா? பிளெண்டிங் லெட்டர்ஸ் உடைய சவுண்ட்ஸ் சேர்க்கணும். அவ்வளவுதான் பெருசா. ஸோ இதுதான் ரீடிங் ஸ்டெப்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஓகேவா? இதை வச்சுட்டு சிவிசி வேர்ட்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பண்ண போறோம், சிவிசி வேர்ட்ஸை ரீட் பண்ண போறோம். ரைட்டா? கீப் இட் கம் ஹியர். ஃபர்ஸ்ட் என்ன? ஓகேவா? ரீட் பண்ணலாமா? இதை ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் சொல்லணும், அப்புறம் சவுண்ட் சொல்லணும். ஓகே, அப்புறம் சேர்த்து சொல்லணும். தெரியுங்க? அப்புறம் ஃபர்ஸ்ட் வேற யாராவது ரீட் பண்றீங்களா? வெல்கம், வாங்க பை கம். வெரி குட். கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. சூப்பர். அப்படிங்களா? அடுத்து வாங்க, ஒன் பை ஒன் வாங்க. எஸ், சக்தி. ஓகே, ரைட். வாங்க, நீங்க வாங்க, நின்று வாங்க வாங்க, ஒன் பை ஒன் வாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி நான் எழுதி ரீட் பண்றீங்களா? ஓகேவா? சிவிசி இல்லாதது எழுதலாமா? எழுதி போடவா? தெரியுதா? போர்டில் தெரியுதா? ஓகே, யார் ரீட் பண்றாங்க? கீப்பி நீங்க வேற யாரு புதுசா வாங்க. நீங்க கம் கம் கம். லின்ஸ். ஓகேவா? சரி, யாரு வாங்க, அண்ணால் வாங்க. கம் கம்.
என்ன சொன்னேன்? பசங்கள வாங்க. இக்கி ஐக்கி ஆவ் யூ இப்போ இந்த லெட்டர் இருக்குல்ல, இந்த லெட்டர் சவுண்ட் சொல்றீங்களா? இந்த லெட்டர் சவுண்ட் வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கு. யாருக்குமே சொல்ல தெரியும், எனக்கும் சரி தெரியுங்களா எங்களுக்கு சவுண்டு. இந்த லெட்டருக்கான சவுண்ட் சொல்லுங்க. இந்த லெட்டருக்கு என்ன சவுண்டு சொல்லுங்க? சொல்லுங்க. ஓகே. POUT. சவுண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. Pot. Okay. NOT. சவுண்ட் சொல்லுங்க. Not. Okay. LOT. Lot. என்னது? Lot. லாட்டா. என்னது? Lot. என்னது? Lot. நாட்டா. என்னது? இது நாட்டா. என்னது? Not. பாட்டா. சவுண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா. Pot. ஓகே. பொட்டை இல்ல, pot. ஓகே. ஓ, இதுதான் ரீடிங் செட். ஓகே, இந்த லெட்டர் அவுக்கான சவுண்ட்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணும் கிட்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஈஸி. ரைட்டா? அடுத்து சிபிசி வேர்ட்ஸை ரீட் பண்ண போறோம். இனிமே வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க தான் ரீட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ரீட் பண்ணுவீங்களா? எல்லாரும் ரீட் பண்ணீங்களா? பண்ணலாமா? சொல்லுங்க சத்தமா. யார் பண்ணுவீங்க? ரீட் பண்ணுங்க. கேட்டுங்க நல்லா. ஓகே. ஏன் கை எப்படி வச்சுக்கிறேன்? கௌரி கை தூக்கணும். கௌரி ரீட் பண்ணுங்களா? வெரி குட். ஓகே, தேங்க்யூ.